உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுப்பதற்கு பாவிக்கப்படக்கூடிய வளர்ப்பு நாய்கள் யூதர்களுடைய அருவருடிகள் தான் ஷியாக்கள், மறந்துடாதீங்க. அவர்கள் இந்த வெளிரங்கத்தில் நீங்க பாக்குறீங்க, மாஷா அல்லாஹ், பெரிய தாடி, பெரிய தலப்பா, முகத்திர ஃபேஸ் கவர், அல்லாஹு அக்பர். ஈரான் எங்கட முஸ்லிம், உங்களோட முஸ்லிமில் உங்களை கருவறுக்கிறது ஈரான் தான். ஒவ்வொரு நாடுகளையும் இன்றைக்கு முஸ்லிம்களை சீரழிக்கிறது இந்த ஷியாக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வெறித்தனமானவர்கள். இன்னைக்கு கர்பலாவுடைய தினம், முஹர்ரம் மாசம் வந்துருச்சுண்டா பார்க்கலாம், ரத்தம் ஓட்டுகிறாங்க. அவங்க வெறித்தனம், கொள்கை இஸ்லாத்தில் வெறித்தனம் கிடையாது. வெறித்தனம், தன்னைத்தானே வெட்டிட்டு ரத்தம் ஓட்டுறாங்க. பச்சை குழந்தைகளை கூட வெட்டி விடுவாங்க. இரத்தம் ஓட்டி அந்த வெறித்தனத்தை வெளிக்காட்டுவாங்க. வெறியூட்டப்படுகிறார்கள். தற்காலிக திருமணம், விபச்சாரம் என்று சொல்லப்படுகிற தற்காலிக திருமணம். ஒரு இடத்துக்கு போறது, ஒரு பொண்ணை பேசுறது, மகர் தர்றேன் எவ்வளவு, 10,000, ஒரு மாசம் உன்னோட வாழ்ந்துட்டு போறேன், ஒரு மாசம் அவளோட விபச்சாரம் பண்ணிட்டு போறது, இதுக்கு பேரு திருமணம். இத ஹலால் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையில பலர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். சில அரசியல்வாதிகள் இன்னைக்கு பகிரங்கமா பேஸ்புக்ல ரொம்ப ஆர்கியூமென்ட் போகுது, ஆக்களை தெரியும் உங்களுக்கு. சில படித்தவர்கள் இதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. தற்காலிக திருமணம் ஹலால், ரசூலுல்லாஹ் பண்ணினார்கள், சஹாபாக்கள் பண்ணினார்கள், உமர் தான் தடுத்தார். ரசூலுல்லாஹ் அனுமதிச்சோட உமர் எப்படி தடுப்பார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விபச்சாரத்தை இன்னைக்கு இலங்கையில நியாயப்படுத்துபவர்கள் உருவாகிவிட்டார்கள். பகிரங்கமா ஆர்கியூ பண்றாங்க. என்னோட கூட சென்ற வாரம் முக்கியமான சில படித்தவர்கள், பிரின்சிபல், அரசியல்வாதிகள் இதை நியாயப்படுத்தி ஷியா கொலைக்கு அப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் உலகத்தை கருவறுக்கிறது யாரு? இவர்களை கடைசி வரைக்கும் பயன்படுத்துகிறார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். இப்படி ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் ஏற்பட போகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக நம்மை